வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மரத்தை பற்றின கதை. 3 மரம் காட்டில் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. அந்த 3 மரமும் ஒன்றோடு ஒன்று பேசுது. உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. அப்போ ஒரு மரம் சொல்லுது, நான் நல்ல பெரிய அரசர்கள், ராஜா, மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து போகக்கூடிய ஒரு பெரிய படகாக தான் ஆகணும், என்னை பயன்படுத்தி தான் அவங்க பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு இன்னொரு மரத்தை கேட்டதும் அந்த மரம் சொல்லிச்சான், நான் அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசி, இளவரசி, ராணி இவங்கெல்லாம் போட்டிருக்க நகையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷ பேழையாக தான் நான் மாறணும். எனக்குள்ளே தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய நகைகள் அத்தனையும் மூடி பத்திரமாக வச்சுருக்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக தான் நான் மாறணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா அப்படின்ட்டு சரின்னு 3வது மரத்தை கேட்குறாங்க, உன்னோட ஆசை என்ன அப்படின்னதும், நான் இந்த நாட்டையே ஆளக்கூடிய இளவரசராக, அடுத்த வாரிசாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை படுக்கக்கூடிய தொட்டிலாக தான் நான் இருக்கணும். ஒரு நாட்டின் எதிர்கால சந்ததி அந்த குழந்தை படுத்து உறங்கக்கூடிய தொட்டிலாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி சரி பார்க்கலாம், நம்ம யார் யாருக்கு என்னென்ன அமையுது, நம்ம நினச்சது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 3 மரமும் சொல்லுது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேகமாக அந்த 3 மரத்தையும் அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனது ஒரு தச்சன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தெல்லாம் அறுத்து தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் செய்கிறாரு. அப்போது அந்த தச்சர் தன்னுடைய வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் செஞ்சு போய் சந்தையில் விற்றுட்டு வந்துடுறாரு. மீதி இருந்த மர துண்டுகளை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மீதமான மரத்துண்டுகளை வச்சு எனக்கு சின்னதாக ஒரு பெட்டி செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறமா நம்ம குழந்த தூங்குறதுக்கு ஒரு தொட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படின்ட்டு இவர் மீதமானதில் சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி மரப்பெட்டி செஞ்சு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தொட்டில் தன்னுடைய குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக செய்கிறாரு. மீதி இந்த மரத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு போகிறதுக்கு இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு படகு செய்யலான்னு சொல்லிட்டு படகு செஞ்சு ஓரமாக வச்சுருக்காரு. இப்போது என்ன ஆகுது, அன்றைக்கி ராத்திரி நல்ல மழை வேகமாக அடித்து ஊற்றுது. ஊரே ஒரே மழையும் வெள்ளமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, திடீர்னு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ராத்திரி வேளையில் போய் என்னன்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அரசன், அரசி, அவங்க கையில் கை குழந்தை, எல்லோரும் ராஜா, மந்திரி எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எதிரி நாட்டிலேருந்து படையெடுத்து வந்திருக்காங்க, நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்து, என்னுடைய மனைவியும் குழந்தையும் இங்கே பத்திரமா இருக்கட்டும், நீங்கள் என்னை அந்த கரைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு மழைக்கு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. அந்த தச்சன் ராஜாவை அவர் செஞ்சு வச்சுருந்த படகுல கூட்டிகிட்டு போய் அந்த கரையில் விட்டுட்டு வந்துடுறாரு. இந்த அரசியோடைய நகைகளையெல்லாம் பத்திரமாக அந்த பெட்டிக்குள்ளே வச்சு உள்ளே வச்சிடுறாங்க. அந்த இளவரசனை அங்கே இருக்கிற தொட்டிலில் போட்டு தாலாட்டி தூங்க வைக்கிறாங்க. இப்போது இந்த கதையில் பார்த்திங்கன்னா, இந்த 3 மரமும் தன்னுடைய ஆசையை சொல்லிச்சு, தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துச்சு. அதனுடைய ஆசையெல்லாம் அரண்மனையில் இருக்கணும், ராஜபோகமாக இருக்கணும், அரண்மனையில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்திற்கு நம்ம பயன்படணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணம் நிறைவேறியிருக்கு. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அரண்மனையில் இல்லை, ஆனால் அவங்க நினச்சது போலவே அரசியனுடைய நகைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பேழையாக மாறி இருக்கு. அந்த இளவரசன் உறங்கக்கூடிய தொட்டிலாக இருக்குது. அதே அரசன் பயணிக்கக்கூடிய ஒரு படகாக மாறி இருக்கு. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய நோக்கமும் எண்ணமும் சரியானதாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனால் அது எப்படின்றதுல தான் கடவுளுடைய கையில் இருக்குது. எப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்த இலக்கை அடையணும் அப்படின்றத வேணால் நம்ம ஆசைப்படலாம், அதை நம்மளுடைய லட்சியமாக எண்ணமாக வைத்திருக்கலாம். ஆனால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய
பொறுப்பு வந்து கடவுளுடையதாக இருக்குது. நம்ம சரியான ஒரு குறிக்கோளோட நேர்மையான வழியில் அறவழியில் போனோம்னா நம்முடைய லட்சியத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அதனால் நாமும் நல்ல எண்ணத்தோடு சிறந்த நோக்கத்தோடு உண்மையாக இருந்தால் நாம் நினைத்ததை கண்டிப்பாக அடைந்து விடலாம். நன்றி.